அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த அப்டேட் பார்த்துட்ருக்கோம். தமிழக செய்திகள், திக் நிமிடங்கள், அனைத்து பிரதான கட்சிகளுக்கும் ஒரு திக் நிமிடங்களாக பார்க்கலாம். ஏன்னா நாளைக்கு யார் தமிழகத்தின் தலையெழுத்தை யார் நிர்ணயிக்க போகிறாங்க, யார் ஆட்சியாள போகிறாங்கன்ற ஒரு பரபரப்பு தொற்றி கொண்டு விட்டது. முன்கூட்டியே திமுக கொண்டாட்டத்தை ஆரம்பித்து விட்டது. அந்த வெற்றிக்கான கொண்டாட்டத்தை ஆரம்பித்திருக்கிறது. அது இல்லாமல் சோஷியல் மீடியாவில் பெரிய அளவுக்கு ட்ரெண்டாக இருக்குது. சரி, இது ஒரு பார்ட். நாளைக்கு ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு ரிசல்ட் கிடைச்சிடும். இன்னொரு பார்ட் ஈரான் 3 கட்டங்களாக பிரித்து தனது ஃபைனல் ஒப்புதலை கொடுத்துருக்காங்க. இது இறுதி வாய்ப்பு, இதுக்கப்புறம் முடிவு பண்ண வேண்டியது நீங்கள் தான் அமெரிக்கா, நாங்கள் ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. காலையில் ஒரு மாதிரி கசமுசான்னு இருந்தது இது மாதிரி ப்ரொப்போசல் எல்லாமே பட் இப்போ நீட்டாக பிரித்து ஒரு 3 கட்ட கோரிக்கையை கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது. மேபி ஈரான் கையில் தான் இருக்குது. ஈரான் பாருங்க, அமெரிக்கா கையில் தான் இருக்குது. ஒத்து வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குமா இருக்காதான்னு நான் உங்ககிட்ட சொல்கிறேன், நீங்கள் முடிவெடுங்க. அது இல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகள் நிறைய விஷயம் பேசலாம், முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாக பேசலாம். ஃபஸ்ட்டு தமிழ்நாடோட விஷயங்கள் ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் நேராக ஈரானுக்கு பயணம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நண்பர்களே தயாராக இருங்க. நாளைக்கு நம்ம லைவில் சந்திப்போம். கரெக்டாக 9 மணிக்கு நம்ம லைவில் சந்திப்போம் நம்ம. ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். தமிழக அரசியல் களம் நாளை தமிழகத்தின் தலையெழுத்தை அடுத்த 5 வருடம் யார் ஆட்சியாள போகிறாங்கன்ற ஒரு பரபரப்பு எகிரி விட்டது. நிறைய இடத்துல கவுண்டவுன் மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க திமுக தரப்பில். நெக்ஸ்ட்டு 2.0ன்ற மாதிரியும் இன்றைக்கி கலைஞர் நினைவிடத்தில் போயிட்டு திமுகவுடைய அமைச்சர்கள்லாம் பெரிய அளவுக்கு உட்காந்துருந்ததையும் பார்க்க முடியுது. எக்ஸலத்தில் பெரிய அளவுக்கு ட்ரெண்டிங்காக இருந்தாங்க. பட் இருந்தாலும் திமுக தரப்பில் என்ன சொன்னாங்கன்னா, நாளைக்கு வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் போது பல்வேறு இடங்களில் பாரதிய ஜனதா சதி செய்ய திட்டமிட்டு இருக்கிறது, எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. அதனால் தேர்தல் ஆணையமே அவங்களோட பி டீம் தானே, உள்ளே பூந்து ஏகப்பட்ட வேலை செஞ்சுருவாங்கன்னு ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. அதாவது பிஜேபி குசுன்னு பேசினது, இவங்க என்ன பண்ணிட்டுக்கிறாங்க, மறுவச்ச நபர்களை உள்ளே போய் அனுப்பி ஓஹோ இப்படி திட்டம் போடுறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இதுதான், அதாவது தமிழகத்தில் திமுகவை எதிர்த்து அந்தளவுக்கு அடியாட்களை அனுப்பி பெரிய அளவுக்கு ரிசல்ட் மாற்றிட முடியுமான்ற ஒரு கேள்வி இந்த இடத்துல விளைந்திருக்கிறது. அடியாட்களை வைத்து பயங்கரமாக திட்டம் தீட்டி இருக்கிறாங்க, கலவரத்தை ஏற்படுத்த முயற்சி செய்கிறாங்க அப்படின்னு சதி செய்கிறது மாதிரிலாம் திமுக பகீர் குற்றச்சாட்டை சுமத்துறாங்க. பட் இந்த குற்றச்சாட்டை நம்ம எப்படி பார்க்கலாம்னா, 2 நாளைக்கு முன்பு டிவிகே சார்பாக ஆதவ அர்ஜுன் அவர்கள் இது மாதிரி டிஎம்கே கண்டிப்பாக கவுண்டிங்கில் மிகப்பெரிய பிரச்சனை பண்ணுவாங்க, எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எங்களுக்கு பாதுகாப்பெல்லாம் கொடுக்கணும். ஏன்னா இப்போ கூட திமுக டிவிகேவுடைய அலுவலகங்கள் ஸ்ரீரங்கத்தில் கொளுத்தப்பட்டிருக்கிறது. இது நிறைய தனிப்பட்ட முறையில் எங்கள் நபர்கள் மீது தாக்கல் நடத்தப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி காலையில் கூட ஒரு 3 பேர்த்துக்கு மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க. அதனால் எங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பு கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஒருவேளை அதற்கு பதிலடி கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னு பார்த்தோன்னா, அப்போ ஏடிஎம்கே இன்னொரு கம்ப்ளைண்ட்டுமே கொடுக்குறாங்க. நிறைய இந்த மீடியா அடையாள அட்டையை வச்சுருக்கிறவங்க எல்லாமே இப்போ மீடியாவோட 95% எல்லாம் திமுக ஆளுங்க தான் இருக்காங்க. அவங்க கவுண்டிங் பூத்தில் உள்ள நுழைஞ்சு நாங்கள் மீடியான்ற பேரில் உள்ள பூந்து எண்ணியும் பயத்தில் குளறுபடி செய்வதற்கு நிறைய திட்டங்களை தீட்டுறாங்கன்ற மாதிரி மாறி 3 தரப்புலையும் கம்ப்ளைண்ட் வந்துட்டு தான் இருக்குது. இன்னும் என்டிகே மட்டும் தான், நாம் தமிழர் கம்ப்ளைண்ட் எதுவுமே கொடுக்கல, ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிறாங்க. என்ன அளவு கான்ஃபிடென்ட் லெவல்னு பார்க்கலாம். அப்புறம் அப்பா அம்மா கட்சி, அவங்க ஏன் பெருசாக கான்ஃபிடென்ட்டாக கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னா, அவங்க அடுத்து நாங்கள் தான் ஆட்சின்றாங்க. ஏன்னா நேற்று கூட சசிகலாவோட பேட்டியை பார்க்க முடிஞ்சது. கான்ஃபிடென்ட்டாக அடுத்து அம்மா ஆட்சி தான் வரப்போகுதுன்னு அவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறாங்க, தெளிவாகவும் இருக்காங்க. அதனால் இந்த தேர்தல் களம் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக, வரலாற்றிலே எப்பவுமே இல்லாத அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பை எகர வைத்திருக்கிறது. திமுக ஏன் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்கன்னா, வெளியே வந்த கருத்து கணிப்புகளில் மேக்சிமம் திமுக வரும்னு சொன்னதுனால அவங்க கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. ஒரு 2-3 கருத்து கணிப்புகள் டிவிகே வரும்னு சொன்னதுனால டிவிகேவுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. ஒரு 2-3 கருத்து கணிப்புகள் ஏடிஎம்கே வரும்னு சொன்னதுனால அவங்க தரப்புலேயே ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்கிறாங்க. 3 தரப்புலையுமே கருத்து கணிப்புகள்லாம் தாண்டி நாங்கள் வெல்வோம் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவலாக பார்க்க முடிகிறது. அதை தாண்டி டிவிகே எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு பரபரப்பும் பதற்றமும் எல்லா இடத்துலையும் பார்க்க முடிகிறது. என்ன பெரிய ஒரு ஜாம்பவானாக நினைத்த 2 கட்சிகள், டிஎம்கே 25 கட்சிகளோட ஒரு கூட்டணி,
ஏடிஎம்கே வந்து ஒரு 4லேருந்து 5 கட்சிகளுக்கு மேலே ஒரு கூட்டணி. இந்த கூட்டணி பலம் வாய்ந்த இந்த கட்சிகளே வந்து இவங்க யார் ஓட்டை பிரிப்பாங்க, யாருக்கு பெரிய பாதகத்தை ஏற்படுத்துவாங்கன்றத ஒரு பதற்றத்தில் இருக்கிறதையும் பார்க்க முடியுது. ஏன்னா தொடர்ந்து கருத்து கணிப்புகள்லாம் மாறி மாறி வர்றதுனால டிவிக்கே சிங்கிள் ஆளாக நிற்கிறாங்க, இவங்க 25 பேராக நிற்கிறாங்க, இவங்க 4 பேராக நிற்கிறாங்க. என்டிகே ஒரு பக்கம் சிங்கிளாக வருது, அப்பா அம்மா கட்சி அது ஒரு பக்கம் டபுளாக வருது. இதெல்லாம் தாண்டி நாளைக்கு ரிசல்ட் வந்து பெரிய அளவுக்கு எதிர்பார்ப்பு நிற்கும். ஏன் ஒவ்வொரு வாக்குப்பதிவுமே ரொம்ப ஒரு குறைந்த வாக்குல தான் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். இன்றைக்கி வந்த தீர்ப்பு 2023 அங்கே கர்நாடகாவில் சிருங்கேரி அசம்பிளின்னு சொல்லிட்டு 200 ஓட்டு வித்தியாசத்தில் காங்கிரஸை சேர்ந்த நபர் வெற்றி பெற்றான்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. கோர்ட்டில் கேஸை போடுறாங்க. 3 வருஷத்துக்கு அப்புறம் ரீகவுண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ரீகவுண்ட் பண்ணதில் இந்த தபால் ஓட்டு என்ன பண்ணியிருக்காங்க, வேணுமுன்னே மணிப்புலேட் பண்ணி அவர் பக்கம் போட்டு ஜெயிக்க வச்சுருக்காங்களாம். கடைசியில் 66 ஓட்டு வித்தியாசத்தில் பிஜேபி ஜெயிச்சதா இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. கோர்ட் முன்னிலையில் ரீகவுண்ட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா இதில் எங்கே வந்து ரிசல்ட் மாறும் அப்படின்னா, இந்த தபால் ஓட்டு போட்டிருக்காங்கல்ல, தபால் ஓட்டு எல்லாமே கடைசியில் இடையில எண்ணிட்டு வருவாங்க. அதில் ஏதாவது குளறுபடி 100 ஓட்டு 200 ஓட்டு 300 ஓட்டு 500 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிப்பதற்கா நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா டிவிக்கோட இம்பாக்ட் அந்த அளவுக்கு இருக்கு இல்லையா. அதனால் ஒவ்வொரு ஓட்டுமே ரொம்ப முக்கியமாக இருக்கும், கண்ணும் கருத்துமாக இருக்கும். பெரிய அளவுக்கு பிரச்சனை வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. லீடிங் கொஞ்சம் ஜாஸ்தியாக போயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை, இல்லைன்னா அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் இங்கே. பட்டு வெஸ்ட் பெங்கால்லாம் சொல்லவே தேவையில்லை. முதல் முறையாக காங்கிரஸ் வந்து பேசியிருக்காங்க. வெஸ்ட் பெங்காலினுடைய காங்கிரஸ் தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சப்போஸ் நாளை கவுண்டிங் ஏதாவது ஒன்று நடந்தது அப்படின்னா ஒட்டுமொத்த வெஸ்ட் பெங்காலையே கொளுத்துறதுக்கு தயாராக இருக்காங்க மம்தா பானர்ஜி அரசாங்கம். மிகப்பெரிய ஒரு வைலண்ட்டை வந்து கையில் எடுக்க போகிறாங்க. சப்போஸ் தோத்துட்டாங்கன்னா நாளைக்கு வெஸ்ட் பெங்கால் தப்பிக்குமா அவங்கக்கிட்ட இருந்து அப்படின்ற ஒரு கருத்தை முதல் முறையாக நான் காங்கிரஸ் இந்த கருத்தை வச்சுக்கிறத நான் பார்க்குறேன். வழக்கமாக பிஜேபி இந்த கருத்தை சொல்லுவாங்க, பட் அவங்களும் ஓடி வந்து வெஸ்ட் பெங்கால் அரசாங்கத்தின் மீது வந்து சொல்லியிருக்காங்க. பெருசாக காம்ப்ளிகேட்டடு இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தாக போகிறது இந்த பக்கம் கேரளாவும் ஆசாமும் ரொம்ப ஸ்மூத்தாக போகுது. பெரியசாக இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் ரொம்ப கம்மியாக தான் பார்க்க முடியுது. பட் தமிழ்நாடு கொஞ்சம் இதாக தான் இருக்குது. அங்கே வெஸ்ட் பெங்கால் அதை விட ரொம்ப மோசமாக இருக்குன்றதும் கூடுதல் தகவலாக பார்க்கலாம். நாளை சந்திக்கலாம். என்ன நிகழப்போகிறது, என்ன மாற்றங்கள் வரப்போகிறத பார்த்தலாம். எல்லாருக்கும் அவங்க கட்சி ஜெயிக்கணுன்றதுல ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லையா, பார்த்து விடலாம். நாளைக்கு முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சீரியஸாக இருக்கணும். எந்த விதத்தில் சிரிப்பும் வந்துடக்கூடாது, எதுவும் வந்துடக்கூடாது. இருக்கிற செய்தியை நம்ம பார்க்க வேண்டியது ஒரு கூடுதல் தகவல். சரி, இப்போ நேராக எங்கே போகிறோம், நம்ம ஈரான் கிட்ட போயிடலாம். நம்ம ஈரான் வந்து ஒரு 3 அம்ச கோரிக்கை, ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 ஒரு ஒப்பந்தத்தை அமெரிக்கா கிட்ட கொடுத்தாங்க. ஆல்மோஸ்ட் பாகிஸ்தான் மூலயமா பண்ணிட்டாங்க. அதை ஒப்பந்தத்தை அனுப்பிட்டு ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ 2 சாய்ஸ் தான் இருக்குது. ஒன்று போரா இல்லை ஒப்பந்தமா, இதில் ஏதாவது ஒன்று ட்ரம்ப் அவர்கள் செலக்ட் பண்ணி தான் ஆகணும். இதுக்கு மேலே இது தள்ளி போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு ஈரானுடைய உளவுத்துறை வந்து ஃபைனல் ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க. கொஞ்சம் தயாராகவும் இருந்துக்கோங்க, ஏன்னா அமெரிக்கா கிட்ட முடிவெடுக்கக்கூடிய திறன் வந்து குறுகிருச்சு. ஐரோப்பா, சீனா, ரஷ்யா போன்ற நாடுகள்லாம் வந்து அந்த நாட்டுக்கு எதிராக குரல் எழுப்ப தொடங்கிட்டாங்க. அதனால் அவங்க முடிவெடுக்கும் திறன் வந்து மங்கி போச்சுன்றாங்க. இன்னொருத்தர் வந்து அமெரிக்கா வந்து இப்போ ராஜதந்திர ரீதியாக பேசி தீர்க்கலாமா இல்லை மோதி பார்க்கலாமான்னு அவங்க தான் முடிவு பண்ணணும். ஈரானை பாதுகாக்க நாங்கள் எந்த வழிக்கும் தயாராக இருக்குன்றாங்க. அப்போ அந்த அளவுக்கு டூஆர்டையாக வந்து அவங்க கொடுக்கப்பட்ட அந்த 3 கட்ட ஸ்டேஜ் 1, 2, 3 என்ன அப்படின்னா நான் உங்ககிட்ட சப்மிட் பண்ணுறேன். இது பாசிபிளான்னு பாருங்கள் நீங்களே. ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வார் 30 நாளைக்கு இமீடியட்டாக நிறுத்தணும், இன்க்ளூடிங் லெபனானையும் சேர்த்து. கிராஜுவலாக ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸை நாங்கள் ஓப்பன் பண்ண தயாராக இருக்கோம். பொருளாதார தடையை கொஞ்சம் கொஞ்சமாக நீக்கணும். நீங்கள் அமெரிக்காவுடைய மிலிட்டரி வந்து ஈரானுடைய பார்டர்லேருந்து வித்ட்ரா பண்ணால் போதுன்றாங்க. அவங்க மற்ற அரபு நாடுகளில் வச்சுக்கலாம், ஈரானுடைய பார்டர்லேருந்து நீங்கள் வித்ட்ரா பண்ணணும். நாங்கள் கன்னி வெடிகளை உங்களுக்கு அகற்றி கொடுத்துறோன்றாங்க. அப்போ ஸ்டேஜ் 1 கொஞ்சம் ஓகே தான். ஒன்று அணு ஆயுத அந்த செறிவூட்டப்பட்ட அரணியம் வச்சுருக்காங்களா, அதுதான் பிரச்சனை. பட் அது 30 நாளைக்கு அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் அடுத்த ஒரு 15 வருஷத்துக்கு என்ரிச் பண்ண யுரேனியம் வந்து ஃப்ரீஸ் பண்ணிடுறோம். டோட்டலாகவே அடுத்த 15 வருஷத்துக்கு அதை தொடவும் மாட்டோம், இன்னும் மட்டும் கம்ப்ளீட்டாக ஃப்ரீஸ் பண்ணிடுறோம். ஆனால் 15 வருஷத்துக்கு அப்புறம் 3.6% வந்து நாங்கள் எங்களுடைய தேவைப்பாட்டுக்காக நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நோ ஸ்டோரேஜ் ஆஃப் என்ரிச்
யுரேனியம் அப்படின்றது ஒரு கூடுதல் தகவலாக கொடுத்துருக்காங்க. ஆனால் நியூக்ளியர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து டிஸ்மேண்டில் பண்ண அவங்க ஒத்துக்கலை. அது வேண்டாம், அது எங்களுக்கு எதிர்காலத்துக்கு தேவைப்படும், எங்களுக்கு பொருளாதார தடைகளை வந்து ரிலீஃப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ப்ரோசன் அசட், அதாவது எங்களுடைய அசட்டை வந்து நீங்கள் முடக்கி வைத்திருக்கீங்க இல்லையா, அதை எல்லாமே வந்து டைரெக்டாக நீங்கள் ரிலீஸ் பண்ணணும் இந்த நியூக்ளியர் ஸ்டெப் அடுத்தடுத்து வரும்போதுன்னா. இது ஸ்டெப் 2. ஸ்டெப் 3 என்ன கொண்டு வராங்கன்னா, இது அடுத்த 60 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் அரபு நாடுகளுடன் இணைந்து செக்யூரிட்டி ஆர்கிடெக்சரை வந்து உருவாக்குவதற்கான அடுத்த கட்டத்தை நீங்கள் ஒத்துழைக்கணும். லாஸ்ட்டு வந்து இந்த இஸ்ரேலுக்கும் எங்களுக்கும் வந்து ஒரு நான் அக்ரெஷன் கமிட்மெண்ட்டை வந்து இதுக்கப்புறம் தாக்கல் நடத்தக்கூடாதுன்ற மாதிரியான பேச்சுவார்த்தை கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. பட் இந்த ஒரு அக்ரிமெண்ட்டை கொடுத்ததுக்கப்புறம் ஈரானுடைய மினிஸ்டர் வந்து, அதாவது டிஃபென்ஸ் சார்பாக என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு நியூக்ளியர் வெப்பன் எந்த அளவுக்கு முக்கியமோ, ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி தான் நியூக்ளியர் வெப்பனும் முக்கியம் அப்படின்றதையும் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இந்த ஒப்பந்தத்தில் ஏன் நான் இதில் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன்னா, அவங்க 15 வருஷத்துக்கு ஃப்ரீஸ் பண்ண ஒத்துக்கிறாங்க. அது இன்னொரு கூடுதல் தகவல் என்னென்னா, 15 வருஷத்துக்கு அப்புறமும் 3.6% தான் மக்கள் பயன்பாட்டுக்கு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் டிஸ்மேண்டில் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ அமெரிக்கா கேட்குற ஒன்றே ஒன்று, அந்த என்ரிச் பண்ணுறதை வந்து எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்பாங்க இந்த இடத்துல. அது முன்ன பண்ண பேசிக்கலாம். ஈரான் வந்து இந்த அளவுக்கு இறங்கி வருது பெரிய விஷயம்தான், பரவாயில்ல. ஏன்னா இதுக்கு முன்பு ரொம்ப பிடிவாதமாக இருந்தாங்க. இந்த அக்ரிமெண்ட்டில் பாருங்கள், அவங்க நாங்கள் வசூல் பண்ணுவோம், டோல்கேட்டை போட்டு வசூல் பண்ணுவோன்ற மாதிரிலாம் எதுவுமே சொல்லலை ஈரான் தரப்புலேருந்து. அதனால் மேபி இது வந்து ஒத்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கான்னு தெரியல. ஆனால் அமெரிக்கா தான் முடிவெடுக்க வேண்டியது இருக்கிறது. அமெரிக்கா முடிவெடுக்க வேண்டியது இருக்கிறதுனா, ஐஆர்ஜிசி என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு என்னமோ அவங்க முடிவெடுக்க மாட்டாங்க, தாக்குதலை கையில் எடுப்பாங்கன்ற மாதிரி தான் தோணுதுன்றாங்க. ஏன்னா இந்த ஒப்பந்தம்லாம் கொடுத்ததுக்கப்புறம் கூட இன்றைக்கி ஒரு யூகேனுடைய உளவு விமானம் ஒன்று, போயிங் RC-135W ரிவார்ட் ஜாயிண்ட் அப்படின்றத வந்து எதுக்காக அது பறக்க விடுவாங்கன்னா, யூஏஇ பக்கத்தில் அவங்களுடைய ரேடார் கம்யூனிகேஷன் சிஸ்டம்லாம் எங்கெங்கே இருக்குன்னு லொக்கேட்டை தெரிஞ்சுக்கிறதுக்காகவே இந்த விமானம், அவங்களுடைய ரேடார் கம்யூனிகேஷன் சிஸ்டம் எந்த இடத்துல வான்தடுப்பு சாதனங்கள்லாம் இருக்குன்றதை பெக்யூலராக தெரிஞ்சுக்கிறதுக்காகவே இன்றைக்கி அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் பகுதியில் அதிகமாக பறக்க முடிஞ்சதை பார்த்தேன் நான். இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் பகுதி பக்கத்தில் ஒரு ஸ்ரிக் அப்படின்ற ஒரு ஐலாண்ட் இருக்குது. அந்த ஐலாண்டில் ஒரு 11 நாட்டிக்கல் மைல் பக்கத்தில் ஒரு 15க்கு மேற்பட்ட போட்டு, ஐஆர்ஜிசியோட போட் போயிட்டு ஒரு கப்பல் அடிக்கிறாங்க. ஃபுல் கண்டெய்னர், ஹெவி கண்டெய்னரு அடிச்சிட்டாங்க. டேமேஜ்ன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க, பாதிக்கப்பட்டிருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா ஒப்புதல் இல்லாமல் போயிட்டாங்கன்றனாலையா, இல்லை நீங்கள் இந்த உடன்படிக்கை ஏற்படலாம் நாங்கள் இப்படி அடிப்போன்னு சொல்ல வராங்களா, இல்லை என்ன இந்த உலகத்துக்கு சொல்ல வராங்கன்னு தெரில. ஏற்கனவே எமினி அவதிகள் அந்த பக்கம், எமினி அவதிகள்ன்ற பாருங்கள், அந்த சோமாலியா கடற்கொள்ளையர்கள் அவங்க ஒரு பக்கம் டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ திடீர்னு இன்றைக்கி நடத்தின தாக்குதல், அது எப்படி அணுக போகிறாங்கன்னு தெரியல. பட் அமெரிக்கா விடாப்படியாக அந்த என்ரிச் பண்ண யுரேனியத்தை தான் ஃபஸ்ட்டில் வந்து நிற்பாங்க. அவங்க அந்த ஃபஸ்ட்டில் வந்து நிற்பாங்க. பார்க்கலாம், நாளை ரொம்ப முக்கியமான நாளாக இருக்குல்ல நமக்கும் சரி, ஈரான் அமெரிக்காவுடைய யுத்தத்துக்கும் ரொம்ப முக்கியமான நாட்கள் வந்து மே 4ஆம் தேதி. மே 4ஆம் தேதி யாருடைய தலையெழுத்து எங்கெங்கே மாறப்போகுது, என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போகிறாங்க, இல்லை அமெரிக்கா வந்து தாக்குதலை கையில் எடுக்க போகிறாங்களா, இல்லை பேச்சுவார்த்தைக்கு உடன்பட போகிறாங்களான்னு தெரியல. ஒரு 3-4 நாட்களாகவே அசர்பைஜான் டு இஸ்ரேல், இஸ்ரேல் டு அசர்பைஜான், போயிங் 747 கார்கோ ஏர்கிராஃப்ட் பறந்துட்டே இருந்தது தொடர்ந்து. ஒருவேளை இங்கேருந்து போயிட்டு அங்கே ஆயுதங்களை இறக்கி அர்மீனியாவில் கொண்டு போய் அடுக்கிறாங்களா, ஏன்னா டைரெக்டாக அர்மீனியாவுக்கு போனால் கண்டுபிடிச்சிருவாங்கன்றதுனால, இல்லை அங்கேருந்து இங்கே ஆயுதங்கள் வருதான்னு தெரியல. அது வந்துகிட்டே இருக்குது ஒன்று. இரண்டாவது, இன்றைக்கி அமெரிக்காக்கிட்ட ஒரு பர்மிஷன் ஒன்று கேட்டாங்க, அமெரிக்காவும் ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. 50 அட்வான்ஸ்டு F-35 போர் விமானமும் 25 புதுசாக F-15Iயும் வந்து ஒப்புதல் கேட்டிருக்காங்க, அதுக்கு கொடுத்துட்டாங்க. பட் இது இப்போ உடனே யுத்தத்துக்கு வருமானம் வராது. ஆனால் இந்த F-35 விமானத்துடைய காஸ்ட் பொறுத்த வரைக்கும் 80 பில்லியன்லேருந்து 110 மில்லியன் காஸ்ட்டு. இதில் வேர்ல்டுலேயே அதிகமாக வச்சிருக்கிறது அமெரிக்கா. பார்ட்னர்ஷிப் நாடுகள் அப்படின்னா அமெரிக்கா, யூகே, ஆஸ்திரேலியா, இத்தாலி, கனடா, நெதர்லாந்து, நார்வே, டென்மார்க். அமெரிக்கா தான் 1763 F-35AS வச்சுருக்காங்க, 280 F-35B வச்சுருக்காங்க, 413 F-35CS. அதுக்கப்புறம் யூகே ஒரு 138 பக்கம் வச்சுருக்காங்க, ஆஸ்திரேலியா ஒரு 100, இத்தாலி ஒரு 75 F-35யும் 40 F-35Bயும் வச்சுருக்காங்க, கனடா ஒரு 88, நெதர்லாந்து வந்து ஒரு 57 F-35AS, நார்வே வந்து
52 F-35AS. இந்த AS-B இதெல்லாம் என்னென்னா, நம்ம ஒரு கார் வாங்கினோம்னா பேஸ் மாடல், டாப் எண்ட் மாடல் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி கொண்டு வராங்க. இதில் அதிகபட்சம் ஜப்பான் பார்த்தீங்கன்னா ஒரு 105 இருக்குது, இஸ்ரேல் இப்போ 75 இருக்குது, அடிஷ்னலாக 50 ஆர்டர் கொடுத்துருக்காங்க. வேர்ல்டுலேயே இஸ்ரேல் மட்டும்தான் அந்த கஸ்டம்ஸ்டு வெப்பன், அதாவது எலக்ட்ரானிக் உள்ளே போயிட்டு மாற்றிக்கிற அளவுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. வேறு எந்த நாடுகளுக்கும் கிடையாது. மீது எல்லா நாடுகளும் ஏதாவது ஒரு சின்ன ஆப்ரேட் செய்யணும், ஏதாவது ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் கொண்டு வரணும்னாலும் அது நீ அமெரிக்கா கிட்ட தான் பர்மிஷன் வாங்கணும். பட் இஸ்ரேல் மட்டும்தான் இவங்களாம் ஓனாக மாடிஃபை பண்ணிக்கிறாங்க, அதுக்கான ஒப்புதலை வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் சவுத் கொரியா, சுவிட்சர்லாந்து, ஜெர்மனி, பெல்ஜியம், போலந்து, ரொமானியா, செக் ரிப்பப்ளிக், கிரீஸ், சிங்கப்பூர் இந்த நாடுகளுக்கெல்லாம் ஒப்புதல் கொடுத்துருக்குறாங்க. இது மேலும் எங்களுடைய படைகளை வந்து வலுப்படுத்தும், எங்களுடைய டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டின்னு அதிகம் பண்ண போகிறோம். 350 பில்லியனுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து அடுத்த 10 வருஷத்துக்கு நாங்கள் திட்டம் தீட்ட போகிறோன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் என்ன முடிவு எடுக்க போகிறாங்க. ரொம்ப ஆவலுன்னு எதிர்பார்க்குறேன். முடிஞ்சதுன்னா பரவாயில்லன்னு தான் தோணுது. ஏன்னா கொலன்னு இழுத்துட்டு உலக நாடுகளே பெரிய பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது. இந்த தடையினால் பெட்ரோல், டீசல், கேஸ் பற்றாக்குறை, நிறைய இப்போ பொருளாதாரத்தில் ஓரளவுக்கு நிலையாக இருக்கிற நாடுகள்லாம் தப்பிக்குது. பட் நிறைய கீழே உள்ள நாடுகள்லாம் நிறைய மாட்டிட்டாங்கல்ல, அதையெல்லாம் ஒரு பெரிய விடிவு காலம் கிடக்கும். பக்கம் அமெரிக்காவும் ஈரானும் இன்னும் கொஞ்சம் பேசினாங்கன்னா இன்னும் கொஞ்சம் இழுத்து வந்துடுவாங்க. இது வரைக்கும் இறங்கி இருந்ததே பெரிய விஷயம் தான், வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். பாசிட்டிவாக நினைப்போம். இதில் நான் சீரியஸாகவே பாசிட்டிவாகவே நினைக்கிறேன். நான் யூகேயில் வந்து ஒரு பெரிய தீவிரவாத தாக்கல் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு உளவுத்துறை வந்து தகவல் கொடுத்தாங்க இல்லையா. அந்த தகவலில் என்ன ஆங்கிளில் பார்க்குறாங்கன்னா, பெரும்பாலும் ஈரானியர்கள் டியூயல் சிட்டிசன்ஷிப் வச்சுருக்காங்க இல்லையா, அவங்க தான் தாக்கல் நடத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு அடுத்த கட்ட தகவல் கொடுத்த உடனே அவங்கள ஃபுல்லாக தேடி இப்போ பிடிச்சிட்டு இருக்காங்களாம். அவங்க தான் தாக்கல் நடத்த போகிறாங்கன்றாங்க. அப்போ என்ன கட்டமைக்க விரும்புகிறாங்கன்னா, இந்த டியூயல் சிட்டிசன்ஷிப் ஈரானில் இருக்கிற நபர்கள் வைத்திருக்கிறவங்க எல்லாமே வந்து இந்த தாக்குதலுக்கு உடன்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைக்கி இஸ்ரேல் லெபனான் மீது நடத்தப்படுகிற தாக்குதலை வந்து பெரிய அளவுக்கு நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த ஹெல்த் சர்வீஸ் மீது தாக்கல் நடத்தியிருக்காங்கன்ற மாதிரி சொன்னாங்க. தொடர்ந்து லெபனான் மீது நடத்தப்படுகிற தாக்கல் நம்ம எப்படி பார்க்கலான்னா, இன்றைக்கி கூட ஹெஸ்புல்லாவுடைய ஒரு முக்கிய நபர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. இன்றைக்கி வந்து ஒரு 6 பேர் 7 பேர் மீது தாக்கல் நடத்தினாங்க. அந்த இறுதி ஊர்வலத்தில் பப்ளிக்கில் நின்று கன் ஷூட்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னுமே லெபனான் ஹெஸ்புல்லா கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அவ்வளோ சீக்கிரம் அவங்க இல்லாமல் லெபனான்லாம் பிரியறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அந்த ஸ்ட்ரென்த்தை பார்க்க முடியுது. இதெல்லாம் தாண்டி இஸ்ரேல் எப்படி நீக்க போகிறாங்கன்னு தெரியல. ஒரு காம்ப்ளிகேட்டடான இஷ்யூவாக தொடர்ந்து போயிட்டே தான் இருக்குது. யுஏஇ ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த விமான சேவையை ரெஷ்யூம் பண்ணியிருக்காங்க. அந்த விஷயத்தையும் வந்து பார்க்க முடிகிறது. அப்புறம் ஸ்பிரிட் ஏர்லைன் வந்து அமெரிக்காவில் கொலாப்ஸ் ஆகிட்டு ஆல்மோஸ்ட் வந்து க்ளோஸ் பண்ணாங்க இல்லையா. இப்போ வந்து டெல்டா ஏர்லைன் அவங்களும் வந்து நிறைய ஃப்ளைட்டை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. அமெரிக்காவுடைய 2வது விமான சேவையும் பெரிய அளவுக்கு முடக்கப்பட்டிருக்கிறது. இந்த கலோபரத்திலும் இந்தியாவுடைய கப்பல் ஒன்று சர்வ் சக்தி அப்படின்ற ஒரு கப்பல் எல்பிஜி கேரியரோட பர்ஷியா கல்ஃபில் இருந்து ஒரு இந்த பக்கம் கிராஸ் பண்ணி வந்துட்டாங்க. நம்ம நேவிக்கிட்ட வந்து சேர்ந்துட்டாங்க. கல்ஃப் ஆஃப் ஓமனில் இருந்து நம்ம நேவி அதுக்கு பாதுகாப்பு கொடுத்து ஆல்மோஸ்ட் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. இந்த இடத்துல தான் அந்த கடற்கொள்ளையர்கள் அட்டகாசம் இருக்கும். கொஞ்சம் நெருங்கினாங்கன்னா நம்மளுடைய படைகள் இருக்கு இல்லையா, நேவல் பேஸ் இருக்கு இல்லையா, அவங்க அட்டாக் பண்ணியிருப்பாங்க. அதனால் சேஃபாக கூட்டிகிட்டு வராங்கன்றது ஒரு கூடுதல் தகவல். இன்றைக்கி ஜெலன்ஸ்கி மிகப்பெரிய ஒரு கிளைம் பண்ணியிருக்காங்க. நான் உங்களுக்கு ரவிக்குமார் ஆர்கே சேனலில் கூட நான் பப்ளிஷ் பண்ணியிருந்தேன். டெஸ்ட்ராயர் கப்பலே அழிச்சிட்டுன்றாங்க கருங்கடல் பகுதியில். ரஷ்யானுடைய டெஸ்ட்ராயர் கப்பல் அது கேலிபர் குரூஸ் மிசைல்ஸ் வந்து அது சுமந்து சென்று தாக்கல் நடத்தக்கூடியது. 800 டன் மிகாமல் இருக்கக்கூடிய ஒரு கப்பலை அழித்து விட்டோம் என்று சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் இன்னொன்று வந்து மரியுபோல் அந்த அஸ்வசால்னு சொல்லிட்டு ரஷ்யாவோட மிலிட்ரி பேஸ் இருக்குது, அந்த இடத்துல ஒரு தாக்கல் நடத்தியிருக்கான்னு சொல்கிறாங்க. அப்போ நாளைக்கு பெரிய ஒரு தாக்குதல் எதிர்பார்க்கலாம் உக்ரைனுக்குள்ளார. ஏன்னா ஜெலன்ஸ்கி வந்து இன்றைக்கி அர்மீனியாவுக்கு போயிருக்கிறார். அங்கே அர்மீனியாவுக்கு போயிட்டு யூகே, நார்வே, பின்லாந்து, செக் லீடர்லாம் அங்கே வராங்க. பெரிய அளவுக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. வழக்கமாகவே ஜெலன்ஸ்கி அங்கே இல்லைனாவே பெருசாக தாக்கல் நடக்கும்ன்றதுக்கு வழக்கமாக நடந்துகிட்ருக்கு. மேபி நாளைக்கு தாக்கல் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஃபைனலாக இந்தியாவோட செய்திகளோடு முடிக்கிறேன் நான். நம்ம ஆந்திராவில் உற்பத்தி ஆகிறது இந்தியாவுடைய 5th ஜென்ரேஷன் ஸ்டெல்த் போர் விமானம். ரேடார்களில் சிக்காத அதிநவீன தொழில்நுட்பம் கொண்ட சுமார் 140 AMCA போர் விமானங்களை உற்பத்தி செய்ய சத்யசாய் மாவட்டத்தில் 600 ஏக்கர் நிலத்தை DRDOவுக்கு ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. பெரிய அளவுக்கு பார்க்கலாம். 2வது இந்தியாவுடைய இணைய சேவை பயன்பாடு வந்து 10 ஆண்டுகளில் 15%லேருந்து 70% வளர்ந்துருக்கு. வேறு எந்த நாடுகளுமே கிடையாது. மிகப்பெரிய ஒரு அபரீத வளர்ச்சியை நம்ம பெற்றிருக்கிறோம். 2018
5இல் ஒருவருக்கு மட்டுமே இணைய வசதி இருந்தது. ஆனால் இப்போ தற்போது 70% அதிகமானோர் ஆன்லைனில் உள்ளதாக வந்து தெரிவித்திருக்கிறாங்க. இந்த பிரம்மாண்ட வளர்ச்சி தான் இந்தியாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்கிறது. ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.